இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே, மிக அருமையான பதிவோடு அடியேன் அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன். இது அற்புதமான புத்தாண்டு பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது? பதிவிற்குள்ளே செல்லலாம். அன்பு நண்பர்களே, வாருங்கள். மகரத்தை பொறுத்த மட்டிலே கோள் நிலைகள் மிக மிக யோககரமான ஒரு நிலையை நான் பார்க்கிறேன். மகர ராசி அன்பு நெஞ்சங்களுக்கு குரு பகவானினுடைய பெருமையான கரம் பற்றி கொள்ளக்கூடிய காலமாக இந்த 2024 இருக்கும். குருவினுடைய திருவருளால் மேன்மைகள் நிறைய பெறும் விதமாக மே மாதத்திற்கு பிறகு மகர ராசி மிக பெரிய வளர்ச்சியினை எட்டும். ராகு கேதுக்கள் இந்த ஆண்டிலே ராகுக்கு முறையே 3ஆம் இடமும் கேதுவிற்கு 9ஆம் இடமும் தொடர்கிறது. இந்த இரு இடங்களும் நிறைய நன்மைக்குரிய இடங்களாக சார அமைப்பிலிருந்து நாம் பார்க்கிறோம். சனி பகவான் வழங்குகிறாரா? சனியினுடைய வாகனத்தையே இந்த பதிவினுடைய புகைப்படமாக தந்திருக்கிறேன். அந்த அடிப்படையிலே சனி பகவான் எப்படி நமக்கு யோகத்தை தான் வழங்கப் போகிறார் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சனி பகவானை பொறுத்தவரையிலே நல்ல பல சாதனைகள் புரிவதற்கு ஒரு காலமாக ஆத்ம ஞானம் வீடுமனை கட்டவும் நல்ல விவேகம் பிறக்கவும் நம்முடைய வாழ்விலே சுற்றமும் நட்பும் சூழக்கூடிய காலமாக தங்களுடைய பிள்ளைகளின் படிப்பிலே கவனம் செலுத்தி அதன் மூலம் பலன் பெறுகின்ற காலமாக நொந்த மனம் சீர்பெற்று உய்யக்கூடிய காலமாக கவலைகள் அனைத்தும் தீரும் அற்புதமான காலமாக இந்த 2024 அமையும். கல்வித்துறையை பொறுத்த மட்டிலே பெரிய எதிர்காலம் இருக்கிறது. நீதித்துறை அன்பு நண்பர்களுக்கும் வளமான எதிர்காலம், ஒரு சாதனை படைக்கத்தக்கதொரு தருணம் என்றுதான் நான் சொல்வேன். அதே போல நம்முடைய வாழ்விலே பூர்வீக இடமாற்றங்கள் அந்த அமைப்பெல்லாம் ஒரு சிலருக்கு உருவாகும். அதையெல்லாம் செய்யலாம். அதே போல மைந்தர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு ஒரு சந்தோஷத்திலே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு அற்புதமான காலம். மைந்தர்களும் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைவார்கள். அவர்களின் வளர்ச்சியாலே குடும்பம் தலைக்கும். குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை குழந்தைகள் செய்வார்கள். தந்தை வகை சொத்துக்கள், செய்தொழில் இதெல்லாமே சீர்பெறப் போகிறது. வல்லவர்களாக நல்லவர்களாக நிறைய அற்புதமான காலமாக 2024 மிகவும் மோசமான தசாபுத்தி நடக்கிறது என்று சொன்னால் கூட இந்த 2024 ஆரம்ப 4 மாத காலம் வேண்டுமானால் தொழில் வியாபாரத்திலே கொஞ்சம் லாபம் குறைவாக இருக்கும். ஆனால் அதனையும் சமாளித்து சரி செய்யும் வண்ணம் உங்களுக்கு திண்மை இருக்கிறது. மோசமான காலகட்டங்களில் கூட கோச்சார பலம் அற்புதமாக இருக்கிறது என்று சொன்னால் ஓரளவு நம்மால் வளர்ச்சி பாதைக்குள்ளே வர முடியும். உங்களுடைய சுய ஜாதகத்தின் பலனை அறியேன். இருந்தாலும் அத்துணை பேரினுடைய கேட்பவர் அத்துணை பேரினுடைய சுய ஜாதகமும் இங்கே தெரியாது என்பதாலே அவர்களின் பொதுவான பலனை நோக்கி பார்க்கும் பொழுது மகர ராசியினுடைய தன்மையிலே மோசமான ஜாதகக்காரர்கள் கூட ஒரு 4 மாதத்திற்கு பிறகு மேன்மை அடைவார்கள் என்றுதான் நம்முடைய கணிப்பீடுகள் வருகிறது. நிறைய முன்னேற்றத்தை நான் பார்க்கிறேன். கட்டிட தொழில் செய்பவர்கள், விஞ்ஞான தொழில் செய்பவர்கள், மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம் அனைவருக்கும் மெத்த நலம்தான் கூடி வருகிறது. நிறைய மகர ராசி என்பர்கள் சேஃபர் ஜோனா ரொம்ப நல்ல நிலையில திருமணம் செய்வீர்கள். நிறைய பேர் தன்னுடைய அமைப்பிலே நிச்சயிக்கப்பட்ட திருமணம், தங்களுடைய உறவுகளிலே நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை தான் செய்வார்கள். அந்த அடிப்படையிலே காதல் அவர்களுக்கு கசந்து போகும். நிறைய மகர ராசி என்பர்களுக்கெல்லாம் காதலை கரம் பிடிக்க முடியாத ஒரு சில சூழல் கூட ஒரு சில ஜாதகர்களுக்கு ஏற்படும். அன்பு சண்டைகளால் பிரியக்கூடிய ஒரு சில நபர்களையும் இந்த காலத்திலே நாம் பார்க்கிறோம். எதுவாயினும் உங்களுடைய வாழ்விற்கு ஏற்றமான பலன்களையே சனி பகவான் வழங்குகிறார். அதனுடைய அமைப்பையும் தாண்டி ஒரு சில யோக ஜாதகங்களுக்கு தங்களுடைய எண்ணங்கள் போல நல்லதொரு காதல் திருமணமும் கைகூடி வரும். அது அவருடைய சுய ஜாதகத்தினுடைய பலன் ரொம்ப அற்புதமா இருந்து அது நடக்கும். அதனால
வெளிநாட்டு பயணத்திற்கு நிறைய மகர ராசி என்பவர்கள் தயாராக வேண்டும். அதற்கான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், வேலை முன்னேற்றங்கள், செல்வாக்கு ஓங்குதல் இதெல்லாமே இந்த காலத்திலே நிகழ இருக்கிறது. நிறைய மகர ராசி என்பவர்கள் கடவுள் பக்தி மிக்கவர்கள். பக்தி என்றால் அவ்வளவு பக்தி, ஆலய தரிசனம், குரு தரிசனம் அதெல்லாம் தங்களுடைய வாழ்வை நெறிப்படுத்தும் என்பதற்காக ஓடக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த யோக காலம். கவலையே உங்கள் வாழ்வை மிகச்சிறந்த அளவிலே கவலைப்பட்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள், கவலையே கதி என்று இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மன வருத்தத்தையே வாழ்க்கையாக கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த மகரத்திலே பிறந்திருந்து பல ஆண்டு காலம் சிறப்பில்லாமல் வாழ்ந்திருந்தால் இந்த 2024 அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய டேர்னிங் பாயிண்டை கொடுக்கும், திருப்பு முனையை கொடுக்கும். அவர்கள் திடீரென வளர்ச்சி பாதை, வசந்த பாதைக்குள்ளே வருவார்கள். நிம்மதி தந்துவிடும் வாழ்வு, இந்த வாழ்வு நிம்மதியான வாழ்வாக மாறிவிடும். நொந்து நொந்து நூலாய் போனவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் இந்த ஆண்டிலே காத்திருக்கிறது. குழந்தைக்காக தம்பதியர்கள் நிறைய பிரார்த்தனைகள் செய்தவர்கள் குன்றிலே நின்று அருளளிக்கக்கூடிய அந்த குமரேசனை எண்ணி ஓரிரு வாரம் விரதம் இருந்தார். குறிப்பாக ஒரு 3 சஷ்டி விரதம் இருந்தாலே நிச்சயம் நல்ல மழலை செல்வம் தவழும். ஒரு சிலர் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பார்கள், அதுவும் முருகனுக்கு விசேஷம். இதெல்லாமே செய்யும் போது உங்களுடைய மனத்திற்கு இனிய குழந்தைகள் மிக அற்புதமாக உங்கள் வீட்டிலே தவழும் காலம். அதே போல நிறைய அன்பு நண்பர்கள் சின்ன சின்ன பயணங்கள் வரும், தாராளமாக போயிட்டு வாங்க. வண்டி வாகனத்திலே போகும்போது மிகுந்த எச்சரிக்கையோடு செல்லுங்கள். அதே போல வண்டியிலே பிரேக், அதே போல ஆயில் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதே போல கிளச்சு நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. என்னென்ன மெக்கானிக்கல் ட்ரபிள்ஸ் ஏதாவது இருக்குதா, பேரிங் நல்லா இருக்குதா, டிஸ்க் பேடு நல்லா இருக்குதா, எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வண்டி எடுங்க. ஏனென்றால் ரொம்ப தூரம் திடீர்னு கொஞ்சம் தூரம் தான் போகலான்னு பிளான் பண்ணுவீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய 2-3 இடங்களுக்கு போகலான்னு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சுருவீங்க, அப்புறம் வண்டி ப்ராப்ளம் வரும். அதனால நமக்கு ஒரு திடீர்னு நமக்கு பிளான் பண்ணாத ஒரு ட்ரிப் எல்லாம் ஏற்படும். அதனாலே வண்டியை எப்பொழுதும் தயாராக வைத்திருங்கள். அதே போல நிறைய பேர் மகர ராசி பெற்றோர்கள் தங்களுடைய திருமணத்தை அமைப்பிலே செய்வதற்குரிய ஒரு முன்னேற்பாடுகளை அவர்களாகவே இருந்து நடத்தக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதே போல தங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடத்தி வைப்பதற்கான பாக்கியங்கள் இந்த காலத்திலே ஏற்படும். நிறைய பேர் புதிய தொழில் தொடங்குவார்கள், அதன் மூலம் மேன்மைகள் பெறுவார்கள். நிறைய மகர ராசி அன்பு நண்பர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெறுவார்கள், அதன் மூலம் மேன்மையினை பெறுவார்கள். அதே போல நல்ல பணிகள் எதுவாயினும் நயம்பட நடக்கின்ற காலம். உங்களுடைய பிள்ளைகள் மேல் பந்தபாசம் அதிகமாகிறது இந்த காலத்தில். அந்த அளவுக்கு அன்பு காட்டி நம்முடைய அமைப்பை அவர்கள் புரிந்து கொண்டு, அவர்களின் அமைப்பை நாம் புரிந்து கொண்டு ஒரு ஒற்ற உபாயம் தேடக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. நோய் வந்தால் கவலை வேண்டாம், இறைவன் மீது பற்று கொண்டு ஒரு சிறிய மருந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய நோய் ஓரிரு நாட்களிலேயே காணாமல் போய்விடும். அதனாலே அன்பு நண்பர்களே, உங்களுக்கான அமைப்பிலே ஒரு காரிய வெற்றி தருகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. தாய் வகையிலே ஒரு சில இடையூறுகள் வராமல் நீங்கள் அன்பாக பார்க்க வேண்டும். அதே போல நிறைய வெற்றிகள், மாணவர்கள், கல்வியாளர்கள் பெரும்பாலும் நல்லதொரு தேர்விலே வெற்றிகள், அரசு தேர்வு எழுதுபவர்களுக்கு நல்லதொரு யோகமான வேலை வாய்ப்பு, சினிமா சின்னத்திரையிலே எதிர்காலம் படைக்கின்ற அன்பர்களுக்கு நல்லதொரு எண்ணமெல்லாம் ஈடேறும் காலம். அதனாலே அன்பு நண்பர்களே, மாலவனையும் மால் மருகன் குமரனையும் வணங்கி நிறைய சுணக்கமான இருந்த திருமணங்கள் நிச்சயம் நடந்தேறும். காதல் திருமணங்கள் கூட ஒரு சில ஜாதகங்களுக்கு, யோகமான ஜாதகங்களுக்கு இந்த காலத்திலே சிறப்பான திருமணமாக அமையும். ஆக பெற்றோர் ஆசி இந்த ஜாதகத்திற்கு சிறப்பினை தரும். மகர ராசி ஜாதகங்கள் இந்த காலத்திலே பெற்றோர் ஆசியினை பெறுவது மிகச்சிறந்த ஒன்று. மாதா பிதா குரு தெய்வம் என்று மனதிலே வைத்துக்கொண்டு அவர்களினுடைய அமைப்பை நீங்கள் பார்த்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்தால் உங்கள் வாழ்வு சிறப்பாக மலரும். ஆக சொத்துக்கள் வாங்குவது, விற்பது இதெல்லாமே தடையின்றி நடக்கும். அதே போல வாழ்விலே பிரதான கிரகங்கள் சிறப்பாகவே இருக்கிறது. பேச்சிலே நிதானம், உணவிலே கட்டுப்பாடு நிச்சயம் தேவை. அதன் மூலம் வாழ்வு சிறக்கும். மிக குறிப்பாக குழந்தைகளினை அவ்வப்போது பார்த்து கொள்ள வேண்டும், கண்காணித்து கொள்ள வேண்டும், அக்கறை செலுத்த வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் நலமாக இருப்பார்கள், வளமான குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள். குறைவிலா வாழ்வு நிச்சயம் மகர ராசி பெற்றோர்களுக்கு, மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் அமையும். நிறைய கிரகங்கள் இந்த அமைப்பை பார்க்கும் பொழுது மகரத்திற்கு சிறந்த ஒரு முன்னேற்றம் குருவினுடைய மேன்மையாலே கற்பனைகள், நல்ல கற்பனைகள்,
அல்லது ஒரு வடிவமாக மாறும். மனதிலே வெகு நாட்கள் குடியிருந்த அந்த மனக்குழப்பங்கள், பயங்கள் இதெல்லாமே நீங்கி போகும். ஆழ்ந்த பக்தியிலும் முக்தி பெற்ற ஜீவ முக்தர்களையும் நினைந்து நினைந்து வழிபடும். நிறைய முன்னேற்றம் இருக்கிறது. விவசாயம், கால்நடை வளர்ப்புகள் மேன்மையாக இருக்கிறது. நிறைய உறவுகள் சிறப்பாக இருக்கிறது. தந்தையினுடைய அமைப்பிலே உங்களுக்காக அவர் நிறைய மெனக்கெட்டு நல்ல காரியங்களை செய்தெடுப்பார். அதனாலே அன்பு நண்பர்களே, சொல்லும் செயலும் வலிமை பெறும், அல்லும் பகலும் அயராது உழைத்திட தலைத்திட உங்களுடைய வாழ்வு புல்லரிக்கும் வண்ணம், மற்றவர்கள் பார்த்து புல்லரிக்கும் வண்ணம் புது வரலாறு படைக்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது. எல்லா வகையான உறவுகள் எல்லாம் நிச்சயம் உங்கள் பக்கம் வந்து நின்று நம்முடைய வாழ்க்கையிலே நடவாது என்றிருந்த காரியங்கள் எல்லாம் நடந்து வியப்பிலே ஆழ்த்துகின்ற காலம். அதனாலே தொழில் விருத்தி, புத்தி தெளிவு, கடன் நோய்கள், இடர்பாடுகள், பயம், பீதி போன்ற பிரச்சனைகள் அகன்று வாழ்வு சிறப்பாக இருக்கிறது. ஆக மகரத்திற்கு மென்மேலும் உயர்வுகள் காத்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு, மகரத்தினுடைய தெய்வமான சனீஸ்வர பெருந்தகை மிகுந்த யோகத்தினை தருகின்ற விதமாகவும் இந்த காலம் செயல்படுவார். அதனாலே சிறப்பு தரும் எண்களாக 1, 3, 9, 2, சிறப்பு தரும் நிறங்களாக வெள்ளை, சிவப்பு, இளம் மஞ்சள், சிறப்பு தரும் ராசிகள் மேசம், சிம்மம், தனுசு, மீனம், விருச்சக ராசிக்காரர்களும் உங்களுக்கு உதவுவார்கள். முருகப்பெருமான் தரிசனம், சிவபெருமானுடைய தரிசனம் மிகச்சிறந்த நலத்தையும் வளத்தையும் தரும் என்று கூறிக்கொண்டு இந்த அற்புதமான புத்தாண்டு பலன்களை மகிழ்வாக நிறைவாக தந்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டு விடைபெறுகின்ற உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யலாம், ஷேர் செய்யலாம். புதிதாக வருகின்ற அன்பு நெஞ்சங்கள் பார்த்து பயன்பெறும்படி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். மிக்க நன்றி அன்பு நெஞ்சங்களே, மிக்க நன்றி.